அவனை பார்த்துக்கடா, அவன் நல்லவன்டா, அவனை பாவம்டா, அவனை பார்த்துக்க. அவருக்கு நான் சமைச்சா அவருக்கு பிடிக்கும். அவர் ரூமை நான் தான் க்ளீன் பண்ணுவேன், அவரை நான் தான் பார்த்துக்கிடுவேன். எங்கள் அம்மா தான் அவர்கிட்ட போய் சேர்த்து விட்டுச்சு. அவனை பார்த்துக்கடா, அவன் நல்லவன்டா, அவனை பாவம்டா, அவனை பார்த்துக்க. ஊர்லேருந்து சத்து மாவு கொண்டு வந்து பிடிச்சி சாப்பிட்டுக்கு இருக்காப்புல, நீ பார்த்துக்கடான்னு சொல்லு. எங்கள் அம்மா ஊருக்கு போனால் கூட என்னடா செய்கிறான், என்ன செய்கிறாருன்னு ஒரு உதவி இயக்குனர், ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம வந்து உதவி இயக்குனராக சேரும்போது 1 வருஷம் படம் பண்ணலாம் போயிடலாம், 2 வருஷம் படம் பண்ணலாம் போயிடலாம், 3 வருஷம் படம் பண்ணலாம் போகலாம். ஒன்றுமே இல்லை, 7 வருஷம் 8 வருஷம் அப்படியே உக்காந்துருப்போம். ஏன்னா அந்த கதை அப்படி, ஏன்னா அந்த சேதுங்கிற கதை அப்படி. அவர் வந்து அவளோட டெடிக்கேஷனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அவரை நான் பைக்கில் கூப்பிட்டு போயிருக்கேன், அவர் என்னை காரில் கூப்பிட்டு போயிருக்காரு. எனக்கான சினிமாவுக்கான எல்லா அடையாளத்தையுமே அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை இந்த மேடையில் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த மேடையில் பிதாமகன் நான் கடவுள், பிதாமகன் நான் கடவுள்னு சொல்ல அந்த படத்தில் நான் பணியாற்றிருந்தேன் பெருமையாக நினைக்கிறேன். அந்த படம் முடிஞ்சோடனே புலிகிட்ட போய் கேளு, அவனுக்கு என்ன கார்டு வேணும்னு கேளு அப்படின்னாங்க. என் கூட வேலை பார்த்த எல்லாருமே தேங்க்ஸ் கார்டு போட சொல்லுங்கள். ஏன்னா டைரக்டர் ஆனதுக்கப்புறம் போய் சேர்ந்தேன். நான் சொன்னேன், இந்தியன் பேங்க்லேயோ ஐசிஐசி பேங்க்லேயோ லோன்லாம் வாங்கி தரல, அதனால் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், உங்களுக்கு கீழே வேலை பார்த்ததா எனக்கு கோ டைரக்டர்னு போடுங்கன்னு லேசாக கேட்டேன். அவன் எதுவும் சொல்கிறானே போடுங்கப்பா அப்படின்னாரு. அதை உரிமையாக நான் கேட்டு வாங்கினேன். தமிழ் சினிமாவில் 2 பேர் ஒரு ஆள் உதவி இயக்குனர் ஆகணும்னா 2 வேலையை சரியாக செய்யணும். ஒன்று பாலா சார்கிட்ட வேலை பார்க்கணும், இல்லைன்னா எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் வீட்டிலே போய் வெங்காயத்தையாவது உரிக்கணும், இல்லை எங்கள் அண்ணன் கூட போய் உப்பு கறியாவது திங்கணும்.